அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபதமுலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 3வது அத்தியாயம் 14, 15வது ஸ்லோகங்களின் தொடர்ச்சியை, அதாவது 2வது பகுதியை இப்பொழுது பார்ப்போம். இயற்கையை நம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற உந்துதலால் ராக்கெட் விடுகின்றோம். செவ்வாய் கிரகத்திற்கும் சந்திரனுக்கும் இன்னும் வானவெளியை ஆய்வு செய்யவும் ராக்கெட்டுகளை அனுப்புகின்றோம். பூமியைச் சுற்றி 200 மைல்களுக்கு அப்பால் தடித்த சுவர் போன்று படலம் ஒன்று உள்ளது. இதனை ஓசோன் படலம் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். சூரியன், மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர் வீச்சில் உள்ள சக்தி வாய்ந்த கதிர்களை வடிகட்டி பூமிக்கு அனுப்புவதில் இந்த ஓசோன் படலம் உதவி செய்கின்றன. இப்போது அப்படி விட்ட ராக்கெட்டுகளால் அந்த தடிப்பில் ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் விழுந்துள்ளன. எந்தெந்த பகுதியில் ராக்கெட்டுகள் வானவெளியில் செலுத்தப்பட்டனவோ அங்கெல்லாம் ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் விழுந்துவிட்டன. அதனால் வானவெளியிலிருந்து கதிர்வீச்சுகள் அந்த ஓட்டைகள் வழியாக வடிகட்டப்படாமல் நேராக பூமியை அடைய ஆரம்பித்து விட்டன. இதனால் கதிர்வீச்சில் உள்ள கெடுதல்களால் ஆரோக்கியம் குறைவது மட்டுமல்லாமல் அதிக அளவு வெப்பம் பூமியை தாக்குகிறது. தாவரங்கள், மனிதர்கள் உள்பட பாதிப்புக்கு உள்ளாகின்றன. வெப்பம் அதிகமாகிவிட்டது. ஆக வெளி ஆகாயம் மாசுபட்டு விட்டது. தூய்மை கெட்டு தனித்தன்மை இழந்து விட்டது. காரணம், ஆகாயத்தை மதிக்க தவறியதே. அந்த காலத்தில் ஆற்று நீரை கொண்டு நேரடியாக கால்வாய் பாசனம் மூலம் பயிர் சாகுபடி செய்து வந்தார்கள். அணைகள் கட்டவில்லை. இந்த காலத்தில் ஆங்காங்கே அணைகள் கட்டி நீரை தேக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். நல்ல செயல்தான். ஆனால் நிலநடுக்கம் குறித்து ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைந்த விஷயம் ஒன்று. அணைகளில் தொடர்ந்து நீர் தேங்கி இருப்பதும் நிலநடுக்கத்திற்கான காரணங்களில் ஒன்று என்று கண்டறிந்துள்ளார்கள். இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் பழைய மரபுகளையும் நாட்டிற்கு நலம் பயக்கும் தொலைநோக்குடைய செயல்பாடுகளையும் மதிக்க தவறிவிட்டோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதிலிருந்து விலகிப் போய்விட்டோம். அவசரமாக ஓட வேண்டிய காலகட்டாயம். உழைப்பதிலும் உண்பதிலும் அவசரம். இதனாலேயே ஃபாஸ்ட் ஃபுட் நிலையங்கள் தோன்றின. இதற்கு ஏற்ப ஆகாய விமானம், ரயில், பஸ், மொபெட் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பெட்ரோல், டீசலால் வரும் புகை கழிவுகளால் காற்று மாசுபடுத்தப்பட்டுவிட்டது. காற்று சுத்தமானதாக இல்லை. சுவாசிக்கும் பிராணவாயு தூய்மையாக இல்லை. தொழிற்சாலைகளின் புகைப்போக்கிகள், கழிவு நீர்கள் ஒருபுறம் காற்றினையும் நிலத்தடி நீரையும் அசுத்தப்படுத்துகிறது. மரங்கள் அசுத்த காற்றினை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பிராணவாயுவை வெளியிடுகின்றன. நாம் மரங்களையும் விட்டு வைக்கவில்லை, வெட்டி கொண்டு வருகின்றோம். பெருகி வரும் தேவைக்காக மரங்களை வெட்டினாலும் மீண்டும் மரங்களை வளர்த்தால் ஈடுகட்டலாம். அதையும் செய்வதில்லை. மரங்கள், தாவரங்கள் ஆகியவை மனிதர்கள் வாழும் இடங்களை சுற்றி காண்பது அரிதாக ஆகிவிட்டது. தோப்புகள் எங்கேயும் தென்படுவதில்லை. மேலும் மரங்கள் தான் ஆகாயத்தில் செல்லும் மேகங்களை இழுக்கின்றன. கார்மேகத்தை அழைத்து மழையை பொழிய வைக்கின்றன. மரங்கள் மழையையும் தூய்மையான காற்றையும் தருகின்றன. அந்த மரங்களை மதிக்கத்தான் செய்வதில்லை. பூஜை செய்து வழிபடுவதில்லை. அழிக்காமல் இருந்தாலே போதும், அதையும் செய்வதில்லை. இதனை யாராவது நினைவுபடுத்தினால், அரசு வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் என்று விளம்பரப்படுத்தினால், அந்த விளம்பரத்தில் என் ஒருவனால் உலகம் சீராகிவிடுமா என்று புதக்கமாக கேள்வி எழுப்ப கற்றுக்கொண்டு விட்டோம். பொங்கல் தினத்தன்று சூரியனை, மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளை வணங்குவதும் இயற்கையை மதிப்பதே, அவைகளை மகிழ்விக்கவே. ராமாயணத்தில் மிக முக்கியமான திருப்பம். கூனி மந்தரையின் சொற்களால் மதிமயங்கிய கைகேயி வரம் கேட்பதற்கு தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்ள தொடங்குகிறாள். கம்பன் வர்ணிக்கிறான். கைகேயி கூந்தலை அவிழ்த்து விட்டால், கூந்தலில் சூடிய வாசமிகு மலரை எடுத்து எரிந்து விட்டாள். மலரை எடுப்பது எப்படி இருந்தது தெரியுமா? கம்பன் சொல்வான். கரு மேகத்திலிருந்து நிலவை எடுப்பது போல இருந்தாம். அதன் பின்பு நெற்றியில் இருந்த திலகத்தை அழித்து விட்டாளாம்.
இது அந்த சந்திரனில் இருந்த கலங்கத்தை துடைத்து விட்டது போல் இருந்ததாம். கம்பனின் கவிநயம் மட்டுமல்ல, உதாரணம் காட்டுவதை கவனியுங்கள். கீதையின் சாரம் விளங்குகிறது பாருங்கள். நெற்றியில் திலகம் பெண்களுக்கு அவசியம் தேவை. அது இயற்கையானது, மரபுக்கு உரியது. அதை அவள் அழித்து விட்டாள். அதாவது இயற்கைக்கு மாறான செயல். அதனால் அங்கிருந்து துயரம் துவங்குகிறது. அதன் பின்பு ராமாயணம் முழுவதுமே துன்பம்தான், சோகம்தான். வரம் கேட்பதற்கு முன்பே சிம்பாலிக்காக கம்பன் கூறிவிடுகிறான். இயற்கைக்கு முரண்பட்ட வாழ்வு சோகத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கும். நிலவிலிருந்து கலங்கத்தை எடுத்து விட்ட உதாரணத்தை அப்படியே கம்பன் விட்டுவிடவில்லை. கடைசியில் போர் முடிந்து ராவணவதம் நிகழ்ந்த பின்பு சீதையோடு ராமன் அயோத்தி திரும்பும் போது அங்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதாம். அது எப்படி இருந்ததாம் தெரியுமா? சந்திரனோடு மீண்டும் கலங்கம் வந்து சேர்ந்தது போல் ஆனந்தம் இருந்ததாம். உதாரணத்திற்காக நிலவிலிருந்து பிரித்த கலங்கத்தை கடைசியில் சுமார் 8000 பாடல்களுக்கு அப்பால் நிலவோடு சேர்த்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே சந்தோஷம் தரும் என்று முடிக்கின்றார் கம்பன். கதையை உதாரணத்திலும் இயற்கைக்கு முரண்படுவதை அந்த காலத்தில் விரும்பவில்லை. இரண்டுக்கும் இடையில் சுமார் 8000 பாடல்கள் இருக்கின்றன. சிறு எடுத்துக்காட்டினை 8000 கவிகளுக்கு அப்பால் தொடர்ந்து விடுபட்டதை சேர்த்து முடிக்கின்றார் கம்பன். அதனால்தான் கவி சக்கரவர்த்தி என்று புகழப்பட்டாரோ? அக்காலத்தில் இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார்கள். எங்கள் ஊரில் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வருகின்றது. இள வயது பெண் ஒருத்தி, சுமார் 25 வயதுக்கும், மிகவும் அழகாக இருப்பாள். ஒல்லியான தேகம், பார்ப்பவரை கவர்கின்ற வெளிர் மஞ்சள் நிறம், சிக்கன பொருத்தமான உடை உடுத்துவாள். பேங்கில், வங்கியில் உயர்ந்த சம்பளத்தில் பணிபுரிந்தாள். திருமணம் ஆனவள். கணவன் வேறு ஊரில் பணிபுரிந்து வந்தான். தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் வயது சற்று கூடியதாக தெரியும் என்றோ என்னால் தான் இன்னும் இளமையானவள் என்றோ காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அவள் சேலை கட்டாமல் சுடிதார் அணிந்து தினமும் வேலைக்கு வருவாள். தாலி கழுத்தில் தொங்குவது தெரியாமல் அந்த சுடிதாருக்கு உள் வைத்து மறைத்து ஊசி போட்டு விடுவாள். அதே வங்கியில் பணிபுரியும் மற்றொரு ஊழியர் தினமும் ட்ரிம்மாக வரும் அவளை பார்த்து காதல் கொண்டு ஒரு நாள் தனிமையில் நேரில் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டுவிட்டார். அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது பற்றி அவருக்கு தெரியாது. வேலைக்கு வரும்போது பார்ப்பது மட்டுமே. அவளுடைய பூர்வீகம், வீடு எதுவும் தெரியாது. இதை கேட்டதும் அவளுக்கு பகீர் என்று தூக்கி வாரி போட்டது. அப்போதுதான் அவள் உணர்ந்தாள், தாலியை மறைத்ததால் வந்த வினை. மரபினை, இயற்கை நெறியை மறுத்து திசை மாறியதால் சங்கடங்களை நாமே வரவழைத்துக் கொள்கின்றோம். பாரத நாட்டின் பழம்பெரும் மரபுகளை கட்டி காப்பாற்ற தவறிவிட்டோம். எதற்கெடுத்தாலும் எதிர்கேள்வி போட துவங்கிவிட்டோம். இயற்கையை மதிப்பதில்லை. சாலை விதிகளை மதிக்காமல் கண்டபடி வண்டி ஓட்டி விபத்துக்கு உள்ளாகி அரசு நிதி உதவி செய்யாதா என்று ஏங்கினால் எப்படி? அதுபோலத்தான் இயற்கையை மதிக்காமல் அதற்கு கெடுதல் செய்துவிட்டு இயற்கை பொய்த்து விட்டது என்று புலம்போதும் கூட. நம்மிடம் குறையை வளர்த்து கொண்டு பிறவற்றை குறை சொல்வது எப்படி நியாயமாகும்? நாம் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சிடு சிடு என்று பேசிவிட்டு மற்றவர்கள் நம்மிடம் அன்பாக பழகவில்லை என்றால் எப்படி? நாம் அன்பாக இருந்தால்தானே மற்றவர்கள் நம்மிடம் அன்பாக இருப்பார்கள். நாம் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நடந்து கொண்டு சொற்களை வீசினால் அடுத்தவர்கள் எப்படி நம்மிடம் முகம் கொடுத்து பேசுவார்கள்? சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கும். எந்த நேரத்தில்? நள்ளிரவு 12 மணிக்கு. நள்ளிரவு 12 மணிக்கு வெறிச்சோடி கிடக்கும். அந்த நேரத்தில் கூட அவர்கள் சாலை விதிகளை மதிக்கின்றார்களாம். ஒன்வே டிராபிக் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒன்வே டிராபிக்கில் ஒரு வழி சாலையில் தான் போவாகலாம். பக்கத்தில் வழி இருந்தும் அந்த ஒரு வழி போக்குவரத்து 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டும் என்று பலகையில் எழுதியிருந்தால் பகலில் பின்பற்றும் அதே விதியை அந்த யாருமே இல்லாத நள்ளிரவு நேரத்திலும் கூட கடைபிடிக்கிறார்களாம். விதிகளை மீறுவதில்லை. மீறும் மனநிலை அவர்களுக்கு உகந்ததாக இல்லை. நாகரீகம், விஞ்ஞானம் என்ற பெயரில்
நமது நாட்டின் மரபுகளை, நெறிமுறைகளை தவறவிட்டு விட்டோம். அரசை குறை கூறி சொல்வதற்கு தயங்குவதில்லை. இயற்கை சரி செய்துவிட்டது என்று பழிபோட கலங்குவதில்லை. பஞ்சத்திற்கு அரசு மட்டும் காரணமல்ல, இயற்கையும் காரணமல்ல. மக்களின் மனநிலை மாறிவிட்டது. இயற்கையை பகைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டோம். இயற்கையோடு நட்பாக பழகாமல் ஆதிக்கம் செலுத்தும் வெறியில் இறங்கிவிட்டு இயற்கை திருப்பி வளங்களை தருவதில் பொய்த்துவிட்டது என்று அங்கலாய்ப்பதில் அர்த்தம் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம் இனிமேலாவது. மனதின் பாவனை, எண்ணங்கள், சொற்கள் சுற்றுப்புறத்தை பாதிக்க வல்லது என்பதை உணர்வோம். நல்ல பாவனை புதிய தலைமுறைக்கு போதிப்போம், பழக்குவோம். இயற்கையோடு நட்புறவோடு இணைந்து செயல்படுவோம். இயற்கை இன்றேல் நாமில்லை. உயிர் வாழ பிராணவாயு அவசியம். நீரும் உணவும் அவசியம். அவைகள் இயற்கையிலிருந்தே கிடைக்கின்றன. அந்த இயற்கை நன்றாக இருந்தால்தான் நாம் வளமாக வாழ முடியும். இயற்கையோடு ஆத்மார்த்தமாக வாழ கற்றுக்கொள்வோம். ஆன்மீகத்திலும் ஆத்மார்த்தமாக ஈடுபடாத காரணத்தால் தான் முக்தி அடைய முடியவில்லை. இயற்கையோடு ஆத்மார்த்த பாவனையோடு இணைந்து வாழ துவங்கிவிட்டால் நிச்சயம் எதிர் விளைவு இயற்கையிடம் இருந்து கிடைத்தே தீரும். இயற்கை பொய்க்காது. அதற்கு பழி வாங்க, சூது, வஞ்சனை செய்ய தெரியாது. நம்மிடம் குறைகளை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை குறை கூறுவதையும் இயற்கையின் பேரில் பழி போடுவதையும் தவிர்த்து விடுவோம். மேகத்தில் உள்ள நீரை கொட்டுவதற்கு கெமிக்கல் பவுடரை மேகத்தின் பேரில் தூவி செயற்கை மழையை பெய்ய வைக்கின்றார்கள். பவுடருக்கே இத்தனை சக்தி உள்ளது என்றால் வேள்விகளில், யாகங்களில் எழுகின்ற புகை, நிஷ்காம கர்மம் இவைகளுக்கு எத்தனை சக்தி, ஆற்றல் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆத்மார்த்த பாவனையை வளர்த்துக் கொள்வோம். இயற்கையோடு நட்புறவாக இணைந்து வாழத் துவங்குவோம். ஆக நாம் செய்வதே திரும்பி வருகின்றது. இயற்கையை நமக்கு ஏற்ற வண்ணம் வளைக்கின்ற கலை நம்மிடம் இருக்கின்றது. நாம் தான் அதை பயன்படுத்த தவறிவிட்டோம். எனவேதான் மேகத்திலிருந்து வருகின்ற மழையை யஜ்ஞத்திலிருந்து வருவதாக பகவான் கூறுவதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. மேகத்திலிருந்தே மழை வருகின்றது, கண்ணனுக்கும் இது தெரியும். ஆனால் பொய்க்காமல் வரவழைக்க வேள்வியாக மாறிய கர்மங்களால் தான் முடியும். இத்தகைய கர்மம் வேதத்தில் இருந்து உண்டானதாகவும் தெரிவிக்கின்றார். ஆக எல்லாவற்றையும் விளக்கும் வேதம் யஜ்ஞத்திலே, கர்மத்திலே நிலை பெறுகின்றது. அனைத்துக்கும் கர்மமே மூல காரணம். கர்மத்தில் இருந்தே எல்லாவற்றையும் பெற முடியும் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. எனவே கர்மத்தை அனிச்சை செயல்போல் செய்வதை தவிர்த்து பிரஜை உணர்வோடு, விழிப்புணர்வோடு நிஷ்காம கர்மமாக செய்வோம். 2 விதமான கர்மங்கள் உண்டு. ஒன்று அஞ்ஞானத்திலிருந்து உற்பத்தியான கர்மம், நாம் அனைவரும் செய்வதைப் போல. மற்றொன்று ஞானத்திலிருந்து பிறந்த கர்மம். அதையே கிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டுகிறார். அஞ்ஞானத்திலிருந்து பிறந்த கர்மங்கள் எவை? செய்பவன் என்ற எண்ணமும் அகங்காரமும் இருக்கும் கர்மங்கள் அஞ்ஞானத்திலிருந்து பிறந்த கர்மங்கள். நான் செய்கிறேன் என்று நாம் கூறும் செயல்கள், அதில் அகங்காரம், அஞ்ஞானம் இவை இணைந்திருக்கின்றன. அஞ்ஞானம் இருக்கும் இடத்திலேயே அகங்காரம் இருக்க முடியும். எங்கே அகங்காரம் இருக்கின்றதோ அங்கே அஞ்ஞானம் இருக்க முடியும். இவை இரண்டும் தனித்தனியாக இருக்க முடியாது. அகங்காரம் போய் அஞ்ஞானம் இருக்க முடியாது. அஞ்ஞானம் போய்விட்டது, அகங்காரம் இருக்கிறது என்றும் ஆக முடியாது. இவை இரண்டும் இணைந்த ஒரு சம்பவம். ஞானமும் நிர் அகங்காரமும் இணைந்த சம்பவம். கிருஷ்ணன் யஜ்ஞம் ஞானத்தினின்று பிறந்த கர்மம், யஜ்ஞம் ரூபி கர்மம் ஞானத்திலிருந்து பிறந்த கர்மம், ஞானம் இறைவனிடமிருந்து ஏற்பட்டது என்று நாம் அகங்காரத்தில் நிறைந்திருக்கும் போது நம் வாழ்க்கையில் நடைபெறும் கர்மங்கள் அனைத்தும் அஞ்ஞானத்திலிருந்து பிறந்த கர்மங்கள். அஞ்ஞானத்திலிருந்து பிறந்த கர்மங்களை தெரிந்து கொள்வது, அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? எத்தகைய செயல்களால் பந்தம், துக்கம், வேதனை, ஏக்கம் இவை ஏற்படுகின்றனவோ அவை அஞ்ஞானத்திலிருந்து ஏற்பட்ட கர்மங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவைகள் அதன் லட்சணங்கள். எத்தகைய கர்மங்களிலிருந்து பந்தம் ஏற்படவில்லையோ, ஆனந்தம் கிடைக்கிறதோ, சிந்தனைகள் ஏற்படாமல் நிம்மதி ஏற்படுகிறதோ, அடிமைத்தனம் ஏற்படாமல் விடுதலை கிடைக்கிறதோ, அந்த கர்மங்கள் ஞானத்திலிருந்து பிறந்த கர்மங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஞானத்திலிருந்து அத்தகைய கர்மங்கள் உள்ளே அகங்காரம் அறவே அழிந்த பின் தான் ஏற்படும். அகங்காரம் இல்லாத போது இறைவன் இருக்கின்றான். அகங்காரத்தின் இல்லாமை இறைவனுடைய இருப்பு ஆகிவிடுகிறது. என்றைய தினம் நாம் அழிகின்றோமோ, அதாவது நான் என்பது அழிகின்றதோ, அன்றைய தினமே இறைவன் நமக்குள்ளே வெளிப்பட்டு விடுகின்றான். நான்
என்பது திடமாக நின்று கொண்டிருக்கும் வரை இறைவனுக்கு இடம் கிடைப்பதில் உள்ளே பிரவேசிக்கவே புரிந்து கொள்வோம். தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.